கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 29 எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி தீபா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ரோட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் 2 பேருமே தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. என்னங்க இந்த மாதிரி கடையிலெல்லாம் கூட நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கார்த்திக் கேட்கவும், ஆமாங்க நான் இங்கெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன், இதெல்லாம் என்னோடய சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு தீபா சொல்லவும், உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை இருந்தால் கூட சொல்லுங்கள் பண்ணிடலாங்கிறாங்க கார்த்தி. ஓகே சார், இப்போ நம்ம 2 பேத்துக்கும் ஒரு சேலஞ்ச். இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கள்ல, ஆஃப் பாயில் அப்படியே உடையாமல் வாயில் போட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தீபா கேட்கவும், கார்த்தி அச்சச்சோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆஃப் பாயில் சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இல்லைங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அப்படியா சரிங்கங்கிறாங்க தீபா. உங்களுக்கு வேணா சொல்லட்டுமா, நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கார்த்தி கேட்கவும், இல்லைங்க வேணாம், நீங்கள் வேண்டாங்கிறப்போ நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது, எனக்கும் வேண்டாங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆட்டோ வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆட்டோ எதுவும் வரலன்னதும் கார்த்தி என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரிங்க நம்ம 2 பேரும் அப்படியே நடந்து போகலாங்கிறாங்க தீபா. சரின்னு கார்த்தியும் தீபா கூட சேர்ந்து ரோட்டில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு குல்ஃபி ஐஸ்காரரை பார்த்ததும், ஏங்க எனக்கு குல்ஃபி வாங்கி தரீங்களா அப்படின்னு தீபா கேட்க, இதில் என்னங்க இருக்குது வாங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா 2 கப்பிள்ஸ் நின்று குல்ஃபி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏங்க எப்போவுமே கப்பிள்ஸ் தான் குல்ஃபி சாப்பிட்றாங்க, அது ஏன் நைட்டில் மட்டும் விற்கிறாங்க, ஏன் பகலில் விற்கிறதில்ல அப்படின்னு தீபா கேட்கவும், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி. இல்லை எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணுங்கிறாங்க தீபா. தம்பி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு குல்ஃபி விற்கிறவர் கேட்கவும், அண்ணா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நானே சொல்லிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் தீபாவை கூப்பிட்டு மெதுவாக காதில் சீக்ரெட்டாக சொல்கிறாங்க. தீபாவும் அதை கேட்டு அப்படியே சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க. இல்லை நீங்கள் சும்மா போய் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நிஜமாக தாங்க சொல்கிறேன், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு தீபாவை கூட்டிகிட்டு வராங்க கார்த்தி. ஏங்க இது எவ்வளோ ஜாலியாக இருக்குது, இதே மாதிரி அந்த ரியாவை துரத்தி விட்டுட்டு மீனாட்சி அக்காவை ஆனந்த் மாமா கூட சேர்த்து வச்சுட்டா இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து இந்த மாதிரி ஜாலியாக வெளியே வர்றது எவ்வளோ நல்லா இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு தீபா சொல்லிகிட்ருக்க. ஆமாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதும் நான் உங்களை அப்ராட் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க கார்த்தி. ஏங்க எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லைங்கிறாங்க தீபா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் சீக்கிரம் கிடச்சிரும், ப்ராப்ளம் சால்வ் ஆனது நம்ம அப்ராட் போகலாங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. தீபா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததும் கார்த்தி ஒரு செகண்ட் அப்படியே தீபாவே பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, வெளியே ஃபங்க்ஷனுக்கு போனது, அதுக்கப்புறம் சாப்பிட்டது, குல்ஃபி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நடந்து வந்தது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. என்னை இந்த மாதிரி அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு தீபா கேட்கும். அதுக்கு நாங்கள் போகலாங்கிறாங்க கார்த்தி. உடனே தீபாவுக்கு விக்கல் வர ஆரம்பித்ததும் கார்த்தி தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சு பார்த்தோம் தீபாவுக்கு விக்கல் நிற்கலனதும் பள்ளின்னு சொல்லி பயப்படுத்துகிறாங்க கார்த்தி. ஒரு செகண்ட் அப்படியே விக்கல் ஸ்டாப் ஆகுது. பார்த்தீங்களா விக்கல் நின்றுச்சுன்னு கார்த்தி சொல்ல, திரும்பவும் விற்க ஆரம்பிக்குது. இந்த விக்கலை இப்போ நான் எப்படி சரி பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அந்த பக்கம் பாருங்கங்கிறாங்க. தீபாவும் திரும்புகிறாங்க. அந்த கேப்பில் கார்த்தி மெதுவாக தீபாவோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. தீபாவுக்கு திரும்ப விக்கல் நின்றுச்சு. லைட்டாக அப்படியே வெக்கப்படுறாங்க. கார்த்தி நார்மலாகவே இருக்காங்க. திரும்பவும் தீபா வேணும்னே விற்கிறாங்க. இது போய் விக்கல் தானே எனக்கு கார்த்தி கேட்கவும், ஆமாங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி சிரிச்சிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போது குல்ஃபி மேட்ரு சரிதான் போல இருக்குன்னு தீபா சொல்லவும், எனக்கு தூக்கம் வருதுங்க நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு கார்த்தி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தீபாவும் கார்த்தியவே பார்த்துட்ருக்காங்க. மெதுவாக தலையெல்லாம் கோதி விட்டுட்டு கார்த்தி தீபாவுக்கு முத்தம் கொடுத்ததையேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் மைதிலி அவுட் ஹவுஸில் இருந்து தீபா அங்கே வீட்டுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக ரியாவோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் மைதிலிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த உடனே தீபா கிட்ட சொல்ல, தீபா அந்த ஃபோனை வாங்கி அவர்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ என் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லைங்க, இப்போ நான் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்கவும், ஒரு பார்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க தீபா. அதை கேட்டதும் அவரும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ரியா எப்படியோ கேட்டுடுறாங்க. ஓஹோ எல்லா விஷயத்தையும் ஆனந்த்கிட்ட சொல்ல போகிறீங்களா, எப்படி சொல்கிறீங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு ரியா வேகமாக முன்னாடி போய் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ரியா அந்த பக்கமாக போனதும் மைதிலி தீபா 2 பேரும் அந்த ரியா கிளம்பிட்டா, இப்போ உடனே லொக்கேஷனை மாற்றிட வேண்டியது தான் அப்படின்னு திரும்பவும் ரியாவோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, நீங்கள் அந்த பார்க்குக்கெல்லாம் எதுவும் போக வேணாம், நேராக வீட்டுக்கே வந்துடுங்க. நாங்கள் ஏன் மாற்றி சொன்னோம்னா, ரியா வந்து நாங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் மாற்றி சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் மாமா வீட்டில் தான் இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக பேசிக்கலாம் அப்படின்னு தீபா சொல்லுவோம். சரிங்க நான் அங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரியாவோட ஹஸ்பண்ட் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ரியா ஒரு ரவுடியை செட் பண்ணி ரியாவோட எக்ஸ் ஹஸ்பண்டை 1 மாதத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு போடணும் அப்படின்னு அந்த ரவுடி கிட்ட பார்க்கில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. தீபா மைதிலி 2 பேரும் சொன்ன மாதிரியே ரியாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து சார்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆனந்த் தான் வெளியே வராங்க. யாருங்க நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், சார் நீங்கள் தானே ஆனந்த், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க ஆனந்த். சரி எனக்கு உங்களை நல்லா தெரியும், உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க அப்படின்னு ஆனந்த் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ரியாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அவள் என்கிட்ட இருந்து ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் வாங்கியிருக்கா,
ரியாவை பற்றி உங்ககிட்ட சொல்லி உங்களை கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணிவிட்டு முடிஞ்ச அவங்கள காப்பாற்றிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உங்களை பற்றி ரியா ஏற்கனவே என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், அவள் என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவள் என்னையும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் பணம் தான் அவளுக்கு எல்லாமே. அவளுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை தான் ரொம்ப பிடிக்கும். நான் சாதாரண ஐடி கம்பெனி எம்ப்ளாயி. என்கிட்ட ஆடம்பரத்தை எதிர்பார்த்தா என்னால் அது முடியலை. அதனால தான் என்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கி உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ரியா உங்களை பற்றி வேறு மாதிரி சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், சார் அதுதான் நான் சொல்கிறேன். ரியா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவள் எந்த ஒரு எல்லைக்கும் போவா. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வா. உங்ககிட்ட அந்த பணம் இருக்குது, அதனால தான் என்னை விட்டுட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அவள் 2 தடவை அபார்ஷன் கூட பண்ணியிருக்கா அப்படின்னு எக்ஸ் ஹஸ்பண்ட் சொன்னதை கேட்டதுமே ஆனந்த் ஃபேஸ் அப்படியே லைட்டாக மாற ஆரம்பிக்குது. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.